இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஆண்டவர் இயேசு தம்மை பின்பற்றின உண்மையான சீஷர்களுக்கு அவர் கொடுத்த ஒரு உறுதிமொழி, ஒரு நாளும் உங்களை நான் ஆதரவற்றவர்களாக அனாதைகளாக விடவே மாட்டேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, எனக்கு யாருமே இல்லை. அநேக கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிகளை கைவிட்டுறாங்க. அப்போ அந்த மனைவிகள் என்ன நினைக்கிறாங்க, என் புருஷன் என்னை கைவிட்டுட்டார், என் வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய வயோதிப காலங்களில் பிள்ளைகளால் மறக்கப்பட்டு போகிறார்கள். படித்து ஆளாக்குனேன், நல்ல வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தேன், திருமண காரியங்களை நேர்த்தியாக நடத்தி அவங்கள அழகு பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு என்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. என்னை விசாரிக்கிறதுக்கு என் பிள்ளைகள் என் பக்கத்தில் இல்லை, எனக்கு உதவி செய்கிறதுக்கு அவர்கள் யாரும் முன் வரல, நாங்கள் இன்னைக்கு கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறோன்னு சொல்லி அநேக வயதான பெற்றோர் அங்கலாய்க்கிறத நம்ம பார்க்குறோம். வேலை போயிட்டு தொழிலில் நஷ்டமாயிட்டு, கடன் அதிகமாயிட்டு, வருமானம் குறைஞ்சு போச்சு, வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுட்டு, அதனால் என் மனைவி பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு நான் தனியாக இருக்கிறேன். நான் நல்லா இருக்கும்போது என் கூட இருந்த மனைவி நான் கஷ்டப்படும் போது என்னை கைவிட்டுட்டு என்னை மறந்து போயிட்டா, நான் என்ன செய்வேன், நான் தனியாக கஷ்டப்படுறேன் இப்படி சொல்கிற சில கணவர்களும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாம் நல்ல அந்தஸ்தில் இருக்காங்க. நான் சரியாக படிக்கலை, எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, அவங்களாம் சந்தோஷமாக கூடி பழகி ஒன்றா இருக்கிறாங்க, ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து போயிருக்கிறாங்க. ஆனால் என்னைய ஏன்னு கேட்கறதுக்கு ஒருத்தருமே இல்லை, என்னை விசாரிக்கிறதுக்கு என் உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை. வசதி வாய்ப்பில் அவங்கள காட்டிலும் நான் குறைவாக இருக்கிறதுனால என்னை ஒதுக்கிட்டாங்க. நான் எல்லாரும் இருந்தும் யாருமே இல்லாத ஒரு நபரை போல இருக்கிறேன். இப்படி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பணம் இருந்தப்ப என்னை சுற்றிலும் நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. என் வருமானம் அதிகமாக இருக்கும்போது, செல்வ செழிப்பாக நான் வாழும்போது என்னை சுற்றிலும் ஒரு பெருங்கூட்டம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் எதிர்பாராத ஒரு இழப்பு ஏற்பட்ட போது, தோல்வி வந்த போது, நஷ்டம் வந்த போது எல்லாத்தையும் நான் இழந்தேன். எல்லாரும் என் கூட இருக்கிறாங்களே, என்னை எப்படியாவது தூக்கி விட்டுருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. நான் கூப்பிட்டா கூட என் ஃபோன் எடுக்க மறுக்கிறாங்க. நான் நேரில் போய் சந்தித்தா கூட எனக்கு சரியான உதவி செய்ய அவர்கள் முன்வராத நிலையில் இருக்கிறாங்க. இப்போ நான் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கேன், மறக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கேன். இப்படிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை இப்படி யாராவது எனக்குன்னு யாருமே இல்லை, நான் மட்டும்தான், என்ன கஷ்டமாக இருந்தாலும் என்ன நஷ்டமாக இருந்தாலும் என்னோட தான், எனக்குன்னு ஒன்றுமே இல்லை, எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நீங்கள் அங்கலாய்க்கிறீங்களா? உங்களுக்கு தான் இயேசு இருக்கிறார். அவர் ஒரு நாளும் யாரையும் கைவிட மாட்டேன், தனியாக இருக்க விட மாட்டேன், திக்கற்றவர்களாக, வழி இல்லாதவர்களாக, ஆதரவு இல்லாதவர்களாக, அனாதைகளாக விட மாட்டேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த இயேசுவை பற்றி கொள்ளுங்க, இந்த இயேசுவை நம்புங்க. இயேசுவேன்னு உங்க தனிமையில, உங்க ஆதரவற்ற சூழ்நிலையில அவரை நீங்க நோக்கி பாருங்க. கண்டிப்பா இந்த இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். உங்க மனதில் இருக்கிற பாரங்கள், காயங்களை இந்த இயேசு ஆற்றுவார். மனிதர்கள் எல்லாரும் உங்களை மறந்து போயிருக்கலாம், ஆனா இயேசு உங்களை மறக்க மாட்டார். அத்தனை மனிதர்களும் உங்களை கைவிட்டிருக்கலாம், ஆனா இயேசு ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், இயேசுவே நீங்க எனக்கு போதும், இயேசுவே நீங்க மட்டும் என்னோடு இருந்தா அது போதும்னு சொல்லி பாருங்க. ஒரு மன நிறைவை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்க பாரங்கள் அகற்றப்பட்டு, என் மகனே என் மகளே நீ திடன்கொள், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி அன்பா ஆறுதலா உங்களை அணைத்து கொள்ளுகிற அந்த இயேசுவின் பிரசன்னத்தை நீங்க உணர முடியும். ஆகவே இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஏசப்பா நான் இனிமே உங்களை
நோக்கி பார்ப்பேன். ஏசப்பா, நான் உங்களை பற்றி கொள்வேன். ஏசப்பா, நான் உங்களை சார்ந்து கொள்வேன். எல்லாரையும் நான் எதிர்பார்த்து ஏமாந்து போயிட்டேன். ஏன்னா இந்த உலகத்துல யாரும் நமக்கு நிரந்தரமானவர்கள் அல்ல. இயேசு ஒருத்தர் தான் நிரந்தரமானவர். புரிந்து கொள்ளுங்கள். சில அன்புக்குரிய உறவுகளை இழந்தது நிமித்தம் நீங்க தனிமையில வருந்தி கொண்டிருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். ஆண்டுடைய பிரசனத்தில் அதிக நேரம் செலவு பண்ண பழகுங்க. ஆண்டவர் உங்களை திக்கற்றவர்களாக விடாமல் உங்களை தொடர்ந்து நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக தேவனே, யாரெல்லாம் இப்படி தனிமை உணர்ந்து எனக்குன்னு யாரும் இல்லை என்கிற வேதனையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் துணையாயிருந்து ஆதரித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.